ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம் அடியார்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பிரதோஷ அபிஷேக ஆராதனைகளை பார்த்துட்டு இருக்கோம். அது கூடவே இன்னைக்கு நாம பார்க்க போறது இல்லை என்ற சொல்லே இல்லாத ஒரு உத்தம தொண்டரை பற்றி. காவிரி பூம்புகார் நகரம் சோழ மன்னர்களோட புகழப்பாடுற ஊர் மட்டுமல்ல, அது பக்தியிலேயும் செழிச்ச ஊர். காவேரி நதி பாய்ந்து வந்து கடலையே புனிதமாக்குற அந்த புகார் நகரத்தை பற்றி சேக்கிழார் பெருமான் இப்படி சொல்றார். பொன்னி நல் நதி மிக்க நீர் பாய்ந்து புணரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னடும் பெரும் தீர்த்த முன்னுடைய நலம் சிறந்தது வளம் புகார் நகரம். அதாவது பொன்னி நதி வேகமா பாய்ந்து வந்து புணரி அந்த கடலையே தூய்மைப்படுத்துதான். அப்பேற்பட்ட புகார் நகரத்துல பிறந்தவர் தான் நம்மளோட ஏற்பகை நாயனார். இந்த பூம்புகார் நகரத்துல வணிகர் குலத்துல பிறந்திருக்கார். காசு பணம் நிறைய இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த சிவபக்தி தான் அதை விட ரொம்ப பெருசு. அந்த செஞ்சடை இறைவனோட அடியார்களுக்கு எது தேவைனாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற குணம் அவருக்கு உண்டு. அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலும் இறைவனோட ஏவலால் செய்யறதா நான் நினைச்சு முழுக்க எல்லாத்தையும் தூய பக்தியோட செய்யறார். இவரோட இந்த பக்திய வைராக்கியத்தை உலகத்து காட்டுறதுக்காக அந்த அம்பலவாணன் நம்ம அப்பன் சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் பண்றார். உமையவளுக்கே தெரியாத ஒரு மாய தோற்றத்தோட உடம்பு முழுக்க திருநீர் பூசி ஆனா வெளியில பாக்குறதுக்கு ஒரு காமுகன், அதாவது ஒரு துர்த்த வேடம் கெட்டவன் போல ஒரு வேதியர் உருவத்துல வராரு. உமையவளுக்கே தெரியாத மாதிரி, அதாவது உமையவள் நம்ம பார்வதி அம்மைக்கே நம்ம அப்பன் தான் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேஷத்துல வர்றார். தூய நீரு பொன் மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டுதம் தொண்டர் மாறாத வண்ணம் காட்டுவான் வந்தார். வீட்டுக்கு வந்த அந்த வேதியரை நம்ம நாயனார் ரொம்ப பணிவா வரவேற்கிறார். அவரை ஓடி போய் விழுந்து வணங்கி நல்லா உபசரிச்சு, நான் என்ன தவம் பண்ணேன் நீங்க இங்க வரதுக்குன்னு கேட்கிறார். அப்போ அந்த வேதியர் ஒரு அதிர்ச்சியான கோரிக்கையை வைக்கிறார். ஐயா இருப்பகையாரே, நீங்க சிவ பக்தர்கள் என்னத்தை கேட்டாலும் அள்ளி கொடுப்பீங்களாமே, உன் மேல இருக்கிற ஆசையால உன் மனைவியையே எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு பாருங்க, உன் மனைவியையே எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. பொண்ணையோ பொருளையோ கேட்கலங்க, ஏற்பகை நாயனரோட சொந்த மனைவியே கேட்குறாரு. யாரா இருந்தாலும் இந்த இடத்துல அதிர்ச்சியாகி தான் இருப்பாங்க. ஆனா ஏற்பகை நாயனார் இது சிவபெருமான் தனக்கு கொடுத்த பாக்கியம் நினைக்கிறாரு. என்கிட்ட எது இருந்தாலும் அது அடியவர்கள் உடுமைதான் சாமி, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போய் நேரா தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு. பெண்ணே, உன்னை இந்த மெய்த்தவ பெரியவருக்கு நான் தாரவாத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நொடி அந்த அம்மையார் அப்படி நிலைகுலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே மனசை தேர்த்துக்கிட்டு, நீங்க என் உயிருக்கு நாதர், நீங்க எதை சொன்னாலும் அதை செய்யறது தவிர எனக்கு வேற உரிமை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை வணங்குறாங்க. இதை சேக்கிழார் எப்படி சொல்றாருன்னா, ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கென்று தன் தனிப்பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல அந்த திருமகளை விடவே உயர்ந்து நிக்கிறாங்க அந்த அம்மையார். அந்த வேதியரோட கால்களை விழுந்து வழங்கி நிக்கிறாங்க. இதை பார்த்த வேதியருக்கு ஒரே சந்தோஷம். ஆனா இதோட அவர் சோதனை இருத்தலைங்க. ஐயா என்ன பாடுபடுத்துறாரு பாருங்க. ஏற்பகையாரே, இந்த பெண்ணை நான் தனியா கூட்டிட்டு போனா உன் சொந்தக்காரங்க உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்ன விட மாட்டாங்க. அதனால அவங்களெல்லாம் கடந்து இந்த ஊரை விட்டு நான் வெளியே போற வரைக்கும் எனக்கு துணையா நீ வரணும்னு சொல்லுறாரு. ஏற்பகை நாயனார் உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, வேகமா உள்ள போறார். அவர் துணியெல்லாம் இருக்க கட்டிக்கிட்டு கையில ஒரு கேடயத்தையும் வாளையும் எடுக்கிறார். அவங்கள நீங்க முன்னாடி போங்க, உங்களுக்கு பாதுகாப்பா நான் பின்னாடியே வரேன்னு அந்த கேடயத்தையும் வாளையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாவலா போறார்.
இந்த விஷயம் உடனே ஊரு ஃபுல்லாக பரவுது. விஷயம் தெரிஞ்ச அந்த 2 பேரோட சொந்தக்காரங்க கொதிச்சு போய் வர்றாங்க. இயற்பகைக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இவன் என்ன பைத்தியமா? இவன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் கொண்டு போறதா? விடவே மாட்டோன்னு வில்லு, வாளு, வேலு, அருவான்னு எதெல்லாம் கையில கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர் எல்லைக்கே வந்து அந்த வேதியரை சூழ்ந்து நிற்கிறாங்க. வேலோடு வெல்லும் வாளும் சுரிகையும் எடுத்து மிக்க காலன விசையில் சென்று கடிநகர் புறந்து போகி மால்கடல் கிளர்ந்ததென்ன வந்து எதிர் வளைத்துக் கொண்டார். இவங்களெல்லாம் பார்த்த உடனே வேதியர் வேடத்துல இருக்க அந்த சிவபெருமான் பயந்து நடுங்குறாராம். யாரு? ஒரே ஒரு பார்வையில முப்புறத்தை எரிச்சவர், அந்த யமனையே எட்டி உதைச்சவர், யானையோட தோலை உரிச்சு தன்னோட ஆடையா போத்திக்கிட்டவர் அவரு இவங்களை பார்த்து பயந்து நடுங்குற மாதிரி நடிக்கிறாரு. என்னென்ன விளையாட்டுலாம் பண்றாரு பாருங்க. உடனே அந்த அம்மையார் சொல்றாங்க, இறைவனே பயப்படாதீங்க, இயற்பகை வெல்லுவார் அப்படின்னு. நாயனாருக்கு வேகம் பொங்குது. மரியாதையா ஓடி போயிருங்க, இல்லனா இந்த வாளுக்கு பலியாகி போவீங்கன்னு எச்சரிக்கிறாரு. ஆனா சொந்தக்காரங்க கேட்கல. போர் வெடிக்குது. அந்த இடமே ரத்த களரியா மாறுது. நாயனார் ஒரு பக்கம், ஊர்க்காரங்க ஒரு பக்கம். வேட்டையாடுற புலி போல பாயிறார் நாயனார். அவரோட வாழ் மின்னல் வேகத்துல சுழலுது. எதிர்த்தவர்களோட தோள்களும் தலைகளும் மண்ணுல விழுது. அந்த இடமே ஒரு மயானமா மாறுது. எதிர்த்த எல்லாரையும் வெட்டி தள்ளிட்டு ரத்தம் தோய்ந்த வாளோட நம்ம நாயனார் கம்பீரமா வீரமா நிக்கிறார். சொரிந்தன குடல்கள் எங்கும், துணிந்தன உடல்கள் எங்கும், விரிந்தன தலைகள் எங்கும், முனைந்தன கழுகம் எங்கும் அப்படின்னு சேக்கிலார் இந்த இடத்த சொல்றார். அவங்களோட ஊர் எல்லை, அதாவது சாய்க்காடு அப்படிங்கிற இடம் வருது. இங்க வந்தோடனே வேதியர் சொல்றார், போதும் நாயனாரே, இதுக்கு மேல நீங்க வர வேண்டாம், இனிமே நீங்க வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இயற்பகை நாயனார் அவரோட பாதங்களை விழுந்து வணங்கிட்டு அங்கிருந்து திரும்புறார். கொஞ்ச நேரத்துல திருப்பி அந்த திருநீலகண்டன் நாயனார திருப்பி கூப்பிடுறாரு. இயற்பகை முனிவா, ஓலம் ஓலம், சேர்க்கரன் செய்கை செய்த தீரனே ஓலம்னு அந்த சத்தம் ஊரே அதிருது. இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், சேர்க்கரன் செய்கை செய்த தீரனை ஓலம் என்றான். வேதியருக்கு ஏதோ ஆபத்துன்னு பயந்து போய் வேகமா இயற்பகை நாயனார் அங்க ஓடி வரார். ஆனா அந்த இடத்துல வேதியர் இல்ல. வானத்துல வெள்ளி மலை மேல ஒரு தங்க குன்று ஜொலிக்கிற மாதிரி ரிஷப வாகனத்துல சிவபெருமான் உமையாலோட காட்சி தரார். நாயனார் அப்படியே நிலத்துல விழுந்து வணங்கி பாடுறார். இறைவா, நீ வந்த கோலம் போற்றி, எனக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பை தந்தாய் போற்றி, தில்லை அம்பல வாணனே, உன் பொற்பாதங்கள் போற்றி போற்றி, வல்லை வந்தென்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்ன அப்படின்னு புகழ்ந்து புகழ்ந்து பாடுறார். இறைவன் மகிழ்ந்து, இயற்பகையே, உன் அன்பை கண்டு நான் மகிழ்ந்தேன். உன் மனைவியோட இப்போதே நம்மோடே வந்து சிவலோகத்துல வாழுங்கன்னு அழைச்சிட்டு போறார். வானவர்கள் பூ மாறி பொழிய நாயனாரும் அவர் மனைவியும் சிவகதி அடைகிறாங்க. அவங்க கையால மடிஞ்ச அந்த சொந்தக்காரங்களும் கூட நாயனாரோட பக்தியால சொர்க்கத்துக்கு போறாங்க. சொன்ன சொல்ல காப்பாத்த தன் மனைவியே தியாகம் பண்ண அந்த மாவீரரோட வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடம். இயற்பகை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, தென்னாடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சி. இயற்பகை நாயனாரோட இந்த தியாக வரலாறு நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். தன்னலம் இல்லாத பக்திக்கு இறைவன் கண்டிப்பா நேர்ல வந்து அருள் செய்வான். உலகமே உங்களை தடுத்தாலும் நீங்க பிடிச்ச அறப்பாதையில உறுதியா நில்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல நாயன்மார்களோட புராணங்களை, பக்தி இலக்கிய விளக்கங்கள் மற்றும் ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் கீழே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவுக்கு இன்னொரு அற்புதமான நாயன்மாரோட வரலாற்றை சந்திக்கலாம். அதுவரை இருப்பகை நாயனார் திருவடிகள் போற்றி, திருவருட் பிரகாச வள்ளலார் போற்றி, தென்னாடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.